தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிப்பேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் பேட்டியளித்த சத்யபாமா 5ஆம் தேதி நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் தானும் கலந்து கொள்ளப் போவதாகவும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய செங்கோட்டையன், நாளை மறுநாள் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பிற்கு கட்சி நிர்வாகிகள் யாரையும் நான் அழைக்கவில்லை என்றும் ஆதரவாளர்கள் விருப்பப்பட்டு தானாக வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய கருத்தை தொண்டர்களின் கருத்தாக பிரதிபலிக்கப் போவதாகவும் செங்கோட்டையன் கூறினார். கட்சி நல்லா இருக்கணும், நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுதான். அவர் எப்பவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா பேசும்போது கூட புரட்சி தலைவரை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா பற்றி வரலாறுகள் நிறைய பேசிகிட்டே வருவாங்க. ஏன்னா எவ்வளவு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த அதிமுக பயணிச்சுட்டு இருந்தது. இது நம்ம 2026 நம்ம முழுசாக அம்மா 100 ஆண்டு இந்த கட்சி இயக்கம் நான் இல்லைனாலும் எனக்கு பின்னால் அம்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அம்மா அவரோட கனவை நனவாக்கணும் அப்படின்னு அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார். அது தலைவர்கள், நான் ஒரு சாதாரண தொண்டன். நல்லா இருக்கணும், கட்சிக்காரங்க நல்லா இருக்கணும். அதே போல் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதிமுக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும். பேசுகிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டே வருவாங்க, அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல இல்லை, வந்தாங்க ஒரு 1000-500 பேர் வந்தாங்க. அது அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க.